3 மணி 3 நிமிஷத்துக்கு நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணுறது டாக்டர் சங்கீதா. எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கல் காலேஜில் குழந்தைகள் நல துணை பேராசிரியர் இருக்கிற டாக்டர் சங்கீதா நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இன்றைக்கி கேட்க வேண்டியிருக்கு. முக்கியமாக மேடம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் சர்வதேச தாய்ப்பால் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, சர்வதேச தாய்ப்பால் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் என்ன, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியம், அண்ட் ஆல்சோ மதருக்கும் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரஸ்ட் ஃபீடிங்குடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஆகஸ்ட் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வார விழாவாக கொண்டாடுறோம். இப்போ பார்த்திங்க, எந்த ஒரு விசேஷமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, எதுனாலுமே நம்ம அந்த ஒரு நாளில் தான் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இந்த தாய்ப்பால் மட்டும் ஒரு வார விழாவாக கொண்டாடப்படுது. ஏன்னா அதோட முக்கியத்துவம் அவ்வளவு இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு நாளில் அதை செய்யாமல் அதை ஒரு வாரமாக அது ஒரு விழாவாக நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டாடுறோம். அதோட நன்மைகளும் அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் செய்கிறதுனால, இந்த விஷயம் பண்ணுறதுனால குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அது அந்த தாய்க்கும் சரி, அந்த சமுதாயத்துக்கும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள். இப்போ குழந்தைக்கு நல்ல விஷயம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரியும், அதோட வளர்ச்சி, க்ரோத், டெவலப்மெண்ட்டு. அது இல்லாமல் குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு இம்யூனிட்டியோட, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு இந்த தாய்ப்பால் மூலம் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதனால் ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சளி பிடிக்கிறது, இந்த வாந்தி பேதிலாம் இருந்து வராமல், அதே மாதிரி அலர்ஜி, ஆஸ்மா, இந்த மாதிரி நிறையா இன்ஃபெக்ஷனில் இருந்தும் அந்த குழந்தைய பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய்ப்பால் கொடுத்து வளர்கிற குழந்தை பார்த்திங்கன்னா ஐக்கியூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒரு புத்திசாலி குழந்தையாக அந்த குழந்தை வளர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது குழந்தைக்கு மட்டும் இல்லை, தாய்க்கும் எந்த அளவுக்கு நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாய்க்கு பிரஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், இந்த மாதிரி புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்துக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் வர அந்த இரத்தப்போக்கை குறைக்குது. ஒரு மதர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெயிட், அதாவது அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரெக்னென்சி டைமில் 10 கிலோ வரைக்கும் அந்த தாய் வெயிட் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட் அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மதருக்கும் அந்த சைல்டுக்கும் இருக்க ஒரு பந்தம் இருக்குது இல்லைங்களா, அது ரைட் ஃப்ரம் பிரஸ்ட் ஃபீடிங், அந்த பிரஸ்ட் மில்கில் இருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நிறைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட அந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்னு சொல்கிற டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், இது எல்லாத்துலேயுமே 40 வயசில் 45 வயசுக்கு மேலே வர ப்ராப்ளம்க்கு இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணோன்னா அது ப்ரிவென்டபிளாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம அது வராமல் தடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, எத்தனை வயசு வரைக்கும் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் மேடம்? இது ஒரு நல்ல கேள்வி சார். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது என்னென்னா, தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டிய தருணம் 6 months, 6 மாதங்கள். 6 மாதங்கள் தண்ணீர் கூட அந்த குழந்தைக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த தாய்ப்பாலே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வர பால் 4 milk அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். அது தண்ணீரை தாகத்தை தணிக்கிற தன்மை அந்த 4 milk இருக்குது. ஹைன் மில்க் அப்படின்னு சொல்கிற அந்த பின்னாடி வர பால் பார்த்திங்கன்னா பசியை தணிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த 6 மாத காலங்களில் அந்த குழந்தைக்கு தண்ணீர் கூட தேவை கிடையாது. 6 மாதத்திலிருந்து பிற உணவுகளோடு சேர்த்து நம்ம தாய்ப்பாலை 2 வயது வரை கொடுக்கலாம். ஸோ இது WHO ரெக்கமெண்டேஷன். பட் ஒரு தாய்க்கு விருப்பம் இருந்தால் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது. 3 வயதுனாலும் 4 வயசுனாலும் அந்த தாயோட விருப்பத்திற்கேற்ப அவங்க கொடுக்கலாம். பட் WHO ரெக்கமெண்டேஷன் 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்கணும். ஓகே, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இப்போ அவங்க சிசேரியனாக இருந்தால் இல்லை நார்மல் டெலிவரி இருந்தாங்கன்னா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அப்படி இல்லைங்க சார். அதாவது எதுனாலும் இது சிசேரியன்னா என்னென்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 days
கொஞ்சம் அந்த சூச்சர்ஸ்லாம் போடுறதுனால ஒரு பெயின் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் யாராவது ஒரு தேவைப்படும் அவங்க இனிஷியேட் பண்ணுறதுக்கு. பட் மில்க் வால்யூம் அது சுரக்கிற தன்மையோ ஏதோ அளவோ வந்து சிசேரியனுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் எதுவும் மாற்றம் கிடையாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு கம்பல்சரி கொடுக்கணும், தண்ணி கூட குழந்தைக்கு கொடுக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த நேரத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏதாவது ஏற்படுது, ஒரு ஃபீவர் வருது, இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் தானே? அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்னு வெரி ஃபியூ திங்ஸ் தான் இருக்குங்க சார். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபீவரோ காஃப் கோல்டோ பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் மூலம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஓகே. ஸோ அந்த ஃபீவர் கோல்டு காஃப் இருக்கும் போது அந்த தாய் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. சில கண்டிஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த மதர் வந்து ஏதாவது ஒரு கீமோதெரப்பி ட்ரக்ஸு இல்லை வந்து இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம்னு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த தாய்ப்பாலை வந்து ஜீரணிக்கிற தன்மை வந்து அந்த குழந்தைக்கு இருக்காது. அந்த மாதிரி தருணங்களில் அந்த மாதிரி ரேர் கண்டிஷன்ஸில் தான் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கணும். மற்றபடி இந்த சின்ன சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ தான் பண்ணணும். ஓகே, இப்போது எனக்கு பர்சனலாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது குழந்தை பிறந்து 5 மாதம் ஆகுதான், சரியாக பிரெஸ்ட் ஃபீடிங் எடுக்கவே மாட்டான் என்னுடைய பையன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அழுகுறான், 4 to 5 years வரைக்கும் கூட பால் குடிக்காமலே இருக்கான், இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐடியலாக பார்த்திங்கன்னா சார், இனிஷியல் பீரியடில் நம்ம 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மந்தில் இது வந்து கம்பல்சரியாக நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமேல டிமாண்ட் ஃபீடிங், அந்த குழந்தைக்கு தேவையானப்போ நம்ம வந்து கொடுக்கணுன்றது தான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. பட் வந்து இந்த குழந்தை வந்து 5 மணி நேரம் வரைக்கும் குடிக்கல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அது எதனாலன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பால் சுரக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபேக்டோரியல் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதாவது நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயட் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து அந்த அம்மா எடுத்துக்கிற உணவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர். பிரெஸ்ட் மில்கோட 80% கண்டென்ட் வந்து வாட்டர் தான். ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு தாய்ப்பால் ஊட்டும் தாய் வந்து பார்த்திங்கன்னா 5-6 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல சத்தான உணவு சாப்பிடணும். அடுத்தது வந்து ஒரு மனதை வந்து கொஞ்சம் காமாக ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்க் செக்ரீஷனுக்கு 2 ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ப்ரொலாக்டின், இன்னொன்று ஆக்சிடோசின். இந்த ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோன் வந்து அந்த உற்பத்தியாகிற பாலை அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆக்சிடோசினுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மதர் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் போது, அந்த குழந்தைய பார்க்கும் போது, அந்த குழந்தைய பற்றி நினைக்கும் போது, அந்த குழந்தைய வந்து கையில் தழுவுற போது, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கிற போது அது வந்து எக்ஸ்ட்ராவாக செக்ரீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு, வாட்டர், இமோஷன் அண்ட் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம பண்ணும் போது தான் அந்த மதருக்கு வந்து மில்க் செக்ரீஷன் என்ஹான்ஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில நம்ம சப்ளிமெண்ட்ஸை கேலக்டோகாக்ஸ், அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பால் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய சில பொருட்கள், இதெல்லாமும் ஆட் ஆன் பண்ணுறப்போ தான் அந்த மதருக்கு வந்து ஒரு நல்ல மில்க் செக்ரீஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வில் பி அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஓகே, அந்த கொஸ்டினில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா 3 மாதத்தில் நல்ல க்ரோத் இருந்துச்சு பேபிக்கு. அதாவது இப்போ 5 மாதம் ஆகுது, பிறக்கும்பொழுது 3 கிலோவாக இருந்த குழந்தையோட வெயிட்டு 6 கிலோவாக மாறி இருக்குதான். அதுக்கு மேலே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அது கரெக்டு தானா? அந்த ஹெல்த்தியாக தான் இருக்கா குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதல் 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் வந்து நல்ல எக்ஸ்பொனன்ஷியலாக அதிகமாகிட்டே வரும். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு இருந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. ஸோ அதனால கூட அவங்களுக்கு அப்படி தெரியல. பட் வந்து 5 மாதத்துக்கு அந்த குழந்தைக்கு உரிய எடை அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ 5 மாதத்துக்கு 6 கிலோங்கிறது ஓகே. அடுத்தது என்னென்னா, இப்போது நாம் அடல்ட் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, ஹேர் ஆயிலாக இருக்கலாம், இல்லை பவுடராக இருக்கலாம், அதெல்லாம் எத்தனை வயசில் வந்து இந்த ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், பேபி கிட்ஸ் இல்லாமல்? நியூபார்ன் பீரியடில், அதாவது முதல்
ஒரு மாதத்தை வந்து நியூபார்ன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த டைமில் வந்து நம்ம எந்த ஒரு கண்டிப்பாக எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லைக் பவுடரோ ஆயிலோ ஜஸ்ட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னாலும் தேங்காய் எண்ணெய், தூய தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி பவுடர், இந்த பொட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முதல் 6 months வரைக்குமே அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் ஃபஸ்ட்டு 1 monthல கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த தாய் வந்து எந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டாக பேசுவோம், ஒரு பாட்டுக்கு அப்புறமா பேசுவோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29860038 2952055544 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமத்தோடு. 3:20 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ FM 101.4. ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டரில் நம்ம கூட டாக்டர் சங்கீதா மேடம் இருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் உங்களுக்காக உங்களுடைய கேள்வி உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க மேடம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு குழந்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த குழந்தையோடைய கேஸ் என்னென்னா, அவங்களுக்கு பாலெல்லாம் நல்லா தான் சுரக்குதான், ஆனால் குழந்தை தான் குடிக்க மாட்டான், ரொம்ப வற்புறுத்தி வைக்க வேண்டியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது சார், குழந்தை வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பொசிஷன் அண்ட் லேட்ச் அப்படின்னு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகே. பொசிஷன் அப்படின்னா அந்த குழந்தையை வந்து அந்த தாய் வந்து எப்படி கையில் பிடிச்சி தன்னோட அரவணைச்சு வச்சுக்கிறது. லேட்ச்னா அந்த குழந்தையோட எப்படி அந்த மார்பகத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கிறது. ஸோ பொசிஷனுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அதாவது அந்த குழந்தையோட தலையும் உடம்பும் ஒரே வாட்டமாக இருக்கணும். குழந்தையோட முகம் வந்து தாயோட முகத்தை பார்த்துருக்கணும். வயிறு பகுதி தாயோட அணைச்சி இருக்கணும். லேட்ச் பார்த்திங்கன்னா குழந்தையோட வாய் வந்து நல்லா விரிஞ்சு இருக்கணும். கீழ் உதடு வந்து இவர்ட், அதாவது வெளியில் பிதுங்கி இருக்கணும். காம்பும் கருவளையும் மெஜாரிட்டியாக வந்து அந்த குழந்தையோட வாயில் இருக்கணும். ஸோ இந்த 8 பொசிஷனில் ஏதாவது ஒன்று இது டிஃபெக்டிவாக இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து கண்டினியூஸாக வந்து குடிக்காது. லேட்சிங் வந்து மெயினாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறையா மதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சிசேரியன் செக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த உட்காந்து கொடுக்குறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். அதே மாதிரி அந்த பேக் சப்போர்ட்டில் இருந்து கொடுக்கணும். பேக் சப்போர்ட் இல்லாமல் கொடுத்தா அந்த பெயின் வரும். அந்த பெயின் அலிவேட் பண்ணுறதுக்கு மதர் சில டைம் லைங் பொசிஷனில் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த லேட்சிங் ஒழுங்காக இல்லாததுனால குழந்தைக்கு வந்து நிறைய பசி இருக்கும் போது, நிறைய குடிக்கணும்னு நினைக்கும் போது, லேட்சிங் ஒழுங்காக இல்லாத போது மில்க் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ரொம்ப நல்ல ஒரு பசியில் இருக்கும் போது ஒரு இழையில சாப்பாடு போடாமல் ஒரு சின்ன தொன்னையில் சாப்பாடு கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பேபிக்கு இருக்கும் போது அது விகரஸாக சக் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப இரிட்டபிள் ஆயிரும். ஸோ கிராங்கி ஆயிரும், ஒழுங்காக இது குடிக்காது. இன்னொன்று என்னென்னா, பாலாடையிலையோ இந்த பாட்டில்லையோ குடிக்கிற குழந்தைங்களுக்கு லேட்சிங் வந்து சில டைம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிசமும் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு சைல்டு வந்து பிரெஸ்ட்டில் வந்து நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு சக் பண்ணி குடிக்கணும். இதே பார்த்திங்கன்னா பாட்டில் ஃபீடிங்கில் வந்து ஜஸ்ட் அது கம்ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக பாட்டில் ஃபீடிங் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் அது கொஞ்சம் மாற்றி சில டைம் கொடுக்கும் போது இந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து அட்டாச் பண்ணாமல் போகும். ஸோ அதில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். ஓகே டாக்டர், ஒரு நேயர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம் ரெயின்போ. மதிய வணக்கம் சார். மதிய வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம், ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் பேசுகிறேன். குட் ஆஃப்டர்நூன் சார். 2 கொஸ்டின்ஸ் மேடம். சொல்லுங்க சார். முன்னாடி சொன்னீங்க இது மாதிரி 6 monthsல எக்ஸப்ட் அந்த கீமோதெரப்பி இருக்கும்போது மட்டும் தான் ஃபீட் பண்ணக்கூடாது, ஆமாம் சார், கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு அது மாதிரி இந்த ஜாண்டிஸ் அது மாதிரி வேற எதனா ஒரு ஹை இன்ஃபெக்ஷன் வந்தான்னா அப்போ கொடுக்கலாமா? அந்த சமயத்துல கொடுக்க கூடாதுன்னு ஒரு பட்சத்துல குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கும்? ஒண்ணு. சொல்லுங்க சார். ரெண்டாவது, இப்ப இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி கொடுக்கூடாது அப்படின்றத வந்து ஜென்ரலா அந்த காலத்துல பழைய ஆளும் எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னா தேய்ச்சி விடுவாங்க. ஆனா இப்ப புது சிஸ்டத்துல எண்ணெயே தேய்க்க கூடாது அப்படின்றது இருக்கு. அது ரெண்டையும் கொஞ்சம் கிளாரிஃபை. ஓகே சார், இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ஜாண்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சார். சப்போஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரி ஒரு க்ரானிக் இன்ஃபெக்ஷன் கூட பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது.
செகண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கெமிக்கல்ஸ் எண்ணெய்னால ப்ராப்ளம் கிடையாது. அந்த எண்ணெயோட காம்போசிஷனில் கெமிக்கல்ஸ் நிறையா இருந்தால் சைல்டோட ஸ்கின் வந்து ரொம்ப பேபியோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லைங்களா. அதனால அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த ஸ்கின்ல வந்து ரியாக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் வருமோ அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. பட் அதுவும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கொடுத்து ஜென்டிலாக அந்த குழந்தைக்கு வந்து மசாஜ் பண்ணும் போது அது நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பயுமே அந்த குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்டிலாக அந்த மதர் வந்து ஈவன் பாடிக்கிட்டே ரொம்ப அழகாக மசாஜ் பண்ணி குளிப்பாட்டினாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சிக்கு அது ரொம்ப நல்ல உதவும். ஓகே டாக்டர், அடுத்த நேயர். ஆக்சுவலாக நிறைய இது என்னையானே தெரியல அப்படிங்கிறதான் பிரச்சனை. வணக்கம் ரெயின்போ சார். வணக்கம், ராஜகோபால் from சென்னை. ஓகே சார், உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். டாக்டர்மா வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நல்லா விளக்கம் கொடுக்குறீங்க, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இந்த தாய்ப்பால் இல்லாத அந்த மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தைக்கு வேற ஒருத்தவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா? தாய்ப்பால் பேங்க் இருக்கா? அது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? அதில் கொடுக்கலாம் சார், அதை பற்றி தான் அடுத்து பேசலாம்னு இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க, சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வந்து ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு அவசியமாக தேவை. ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இந்த தாய்ப்பால் வங்கியில் வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணலாம். அந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறீங்களா மேடம், அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? அதாவது என்னென்னா சார், குழந்தைக்கு வந்து டிமாண்ட் ஃபீடிங்கிறது தான் நான் சொன்னேன் இல்லையா, கான்செப்ட் வந்து டிமாண்ட் ஃபீடிங். அந்த குழந்தைக்கு தேவையானது அந்த தாய் கொடுக்கணும். அந்த தேவைக்கு மீதி இருக்கிறது தான் அந்த எக்ஸ்ட்ரா. ஸோ அதுக்கு வந்து நம்ம குவான்டிஃபையே பண்ண முடியாது. அதில் தான் பிரச்சனையே. அந்த தேவை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, என்ன நடக்குதுன்னா குழந்தை வந்து அழுதுனா உடனே பாலுக்கு தான் அழுது அப்படின்னு எல்லா சுச்சுவேஷன்லையுமே பால் கொடுக்கறது நடந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்போது ஒரு குழந்தைக்கு எவ்வளோ பால் அதிகபட்சமாக கொடுக்கணுங்கிறத எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது? அதாவது சார், அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு 3-4 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கணும். ஓகே. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 6-8 முறை வந்து அந்த குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணணும். ஓகே. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து வெயிட் கெயின் வந்து ஒரு நாளைக்கு 20-30 கிராம் வரைக்கும் வெயிட் கெயின் ஆயிருக்கணும். ஒரு நாளைக்கு? ஆமாம். இந்த மூணுமே வந்து அந்த குழந்தை வந்து மீட் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சஃபிஷியண்ட்டான பிரெஸ்ட் மில்க் கிடைக்குதுன்னு அர்த்தம், தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். சில டைம் வந்து மதர்ஸ்க்கு எப்போ கன்ஃபியூஷன் வரும்னா, அவங்க வந்து ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனில் வந்து பிரெஸ்ட்டை பால்பேட் பண்ணி பார்ப்பாங்க. சில டைம் சாஃப்டாக இருக்கும், ஒன்றும் மில்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்குவீஸ் பண்ணி பார்ப்பாங்க, அந்த டைமில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்க உடனே வந்து நம்மளுக்கு பால் பத்தலை. அண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இமோஷன் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு 4 பேர் வந்து உனக்கு பத்தலை, குழந்தைக்கு வந்து அழுதுகிட்டே இருக்குது, உனக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன், நம்ம வேறு ஏதாவது போடணும் போல், இந்த மாதிரி ஒரு டவுட் அந்த மதர்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும், மதரோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஷேட்டர் ஆகிடும். ஸோ வந்து பிரெஸ்ட் சைஸுக்கும் பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா. ரெண்டாவது சார் கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து பால் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அதாவது சாண்டிஸ் மாதிரி இருக்கு, தாய்க்கு சாண்டிஸோ வேற ஏதோ நோய் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஜாண்டிஸ் வந்து கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாதுங்க சார். ஓகே ஓகே. நான் சொன்னது கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா சில டைம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போல்லாம் ஹெச்ஐவி மதர்ஸ் கூட அவங்க வில்லிங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஃபீட் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க. நாட் அது கூட ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாது.